அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அருளால் எனது ஒரு சிற்றுரையை இங்கே துவங்குகிறேன். நான் இங்கே இப்போது ஒரு 2 கருத்துக்களை இந்த சபையினிலே முன்வைக்க விரும்புகிறேன். முதலில் நான் இஸ்லாமியத்துக்கு வந்தேன். வரும்போது இங்கே உண்மையான கருத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயங்கள் இப்போ ஒரு சின்ன இதில் நான் பகிர விரும்புகிறேன். அதாவது தொழுகை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னெல்லாம் நம்ம பண்ணாங்களோ அதை நமக்கு நேரம் போதாமையும் காரணமாகவோ அல்லது சில விஷயங்களில் அலட்சிய போக்கின் காரணமாகவோ அதை நாம் தவிர்க்கிறோம். அதை முடிஞ்சவரையும் தவிர்த்தால் இறைவனோட நம்ம இருக்கிறதா அர்த்தம் அப்படிங்கிறது தெளிவாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த உண்மையை இந்த மத்தியிலே நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அந்த சதா 5 தொழுகைகள், மற்றபடி இறைவன் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய வரலாறுல எப்படியெல்லாம் அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு, இந்த விஷயங்கள்ல நம்ம படிச்சாலே நமக்கு பரிசுத்தமான ஆயிடுறோம். ஒன்றும் இல்லை, நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு படிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட், அப்புறம் திருக்குறான்ல நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சு வந்தோம்னா நமக்கு டே டு டே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் விஷயம். அதாவது அடுத்த ஒரு விஷயம் நம்ம கடமைன்னா என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. கடமைகளில் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பெற்றோர் அவர்களுக்கு வணங்கணும் அப்படின்றது இஸ்லாமிலையும் சொல்லப்பட்டிருக்குது. அப்பா அம்மா முதல்ல அவங்களுக்கு நம்ம பணிவிடை செய்யணும். பணிவிடைன்னா என்ன? பணிவிடைன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை, அவங்களுக்கு தேவையான வேலைகளை செய்து கொடுப்பதற்கு அவர்கள் மனம் கொண்டாமல் நடந்து கொள்வது, இதெல்லாமே நம்ம இறைவன் நம்ம பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நோயாளிகளிடம் நம்ம செல்லும் போது நலம் விசாரிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கடமை. ஏன்னா அங்கேயும் நம்ம இறைவன் நம்மளை பார்க்குறாரு. நம்ம என்ன செய்கிறோம் அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு நொடியிலையும் நம்மளுடைய அசைவு அவனை இல்லாம நம்ம எதுவும் நடக்கிறதில்ல. அவன் அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாருங்கிற ஒரு உண்மைத்துவம் தெளிவா இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் உண்மையும் நிதர்சனமான ஒரு உண்மையுமாகும். அடுத்தது பிறர் நலனுக்காக நம்ம துவா செய்யணும். எப்போ பார்த்தாலும் இறைவனை பத்திய திருநாமத்தை பத்திய சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்றாங்க. உண்மை. ஒவ்வொரு நேரமும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதாவது சுபஹானல்லாஹ் சொல்லிட்டு இருக்கணும், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த மாதிரி ஒரு பேசிக்கான இறைவனுடைய திருநாமங்களை எப்பயும் சொல்லிட்டு இருக்கிறது இறைவன் மத்தியிலே நாம ஒரு நல்லவனாகவோ ஒரு சிறந்தவனாகவோ ஒரு மறுமைக்கு உண்டான ஒரு சொர்க்கத்திற்கு உண்டான வழியை பின்பற்றுவனாகவோ நாம் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம இறைவனுடைய திருநாமங்களிலே சொல்லிட்டு இருக்கும் போது நமக்கு நம்ம அறியாமலே சில தவறுகள் கூட செய்யணும்னு நினைத்தால் கூட அது நம்ம தவிர்க்கப்பட்டுறோம் அதுல இருந்து. அதனால அடுத்தது அதோட மட்டும் இல்லாம சதா காலமும் இறைவனுடைய அதாவது எப்படின்னா குழந்தைகள் இருக்காங்க. இப்ப குழந்தைகள்ல கூட நம்ம ரொம்ப அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல அதாவது வேலை வாய்ப்பு அப்படின்ற வேலைக்காக ஓடிட்டு இருக்காங்க. எந்திர வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. சென்னை சிட்டியை பொறுத்தளவுல மோஸ்ட்லி சிட்டியில எந்திர வாழ்க்கை மாதிரி தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். சதா காலமும் இயங்கி கொண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவை அவருக்கு தேவையான பணிவிடைகள் நம்ம செய்யாத நிராகரிக்கப்படுறோம். அதாவது தவிர்த்துடுறோம். அதோட மட்டும் இல்லாம செல்ல குழந்தைகள், இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த குழந்தைகளுடைய நம்ம பாசத்துக்கு ஏங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சரியான முறையில் அந்த பாசங்களை நம்ம எடுத்துரைப்பதனால் அங்கேயெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதாவது என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதை அங்க பார்த்துக்கிட்டே இருக்கு, ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. அதை நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம சிந்திச்சுமே ஆனால் நம்ம சின்ன தவறான வழிகளில் நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதோட மட்டும் இல்லாமல் அதாவது நண்பர்கள் மத்தியிலோ உறவினர்கள் மத்தியிலோ தெரிந்தவர்கள் மத்தியிலோ இறை செய்தியை நம்ம சதாகாலமும் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அங்கேயும் இறைவன் பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, இறைவனில் இங்கே எதுவுமே இல்லைங்க.
நம்ம முடிஞ்ச வரையும் எல்லாமே சதா காலமும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையே நாம் எடுத்துரைக்க வேணும். இன்னைக்கு இருக்கிற மீடியா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீடியாவில், அதாவது வந்து சினிமா துறையிலையும் சரி அல்லது சீரியல் துறையிலையும் சரி, அதாவது திரைப்பட, அதாவது ஊடகங்கள் மூலயமாக, என்ன சொல்ல போனா பேப்பர் பத்திரிகை மூலமாக இன்னைக்கு எதை எடுத்துட்டாலும் கெட்ட செய்தியே தான் வந்துட்டு இருக்கு. எடுத்த உடனே அதுதான் கேபிட்டல் லெட்டர்ல போட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப கொட்டை எழுத்துல போட்டு இருக்காங்க, பளிச்சுன்னு நம்ம கவரணும் அந்த அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி வருது, ஏன் வருது அப்படின்னா, இறைவன் திருநாமத்தை அவங்க நாடுல சைத்தான்கள் பிடியில் அவள் சிக்கிறாங்க. சைத்தான்கள் மாறு வழியில் அவனை திசை திருப்பி கொண்டு போயிட்டே இருக்கிறான். அவங்களுக்கு என்ன மறுமையில நடக்க போறதுங்க அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் நம்ம நமக்கு தெரிந்தவர்களோட நம்ம இறைவனை பத்தியே சொல்லிட்டு இருந்தோன்னா நமக்கும் நல்லது, வர்றவங்களுக்கும் இறைவனுடைய சொர்க்கம் கிடைக்கும். இது தலையாய கடமையா நம்ம ஒவ்வொருவரும் எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தொழுகை முறை சொல்லியாச்சு, அடுத்து கடமை சொல்லியாச்சு. அடுத்தது நம்ம இறைவன் கொடுத்தது நமக்கு என்ன விஷயங்கள், எந்த குறைகள் இருக்கு, நமக்கு எந்த குறையும் இல்லை நமக்கு. அதாவது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்களாக பிறத்தல் அரிது. இங்கு உள்ள அத்தனை பேருக்கும் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சிலர் இறைவன் படைத்திருக்கிறார், கூனாக படைத்திருக்கிறார், குருனாக படைத்திருக்கிறார். அது மற்றவங்களுக்கு உதாரணத்துக்காக தான் படைத்திருக்கிறார். இவங்களை பார்த்தாவது இவங்க திருந்த மாட்டாங்களான்னு. ஆனால் அவருக்கு அவருக்கு ஒரு வகையில் கம்மியாக ஒரு குறை இருந்தாலும் மறுவழிகள் அதிகமான ஒரு நிறைய கொடுத்துறாரு இறைவன். ஆனா அவர்களுக்கும் இறைவனுடைய திருநாமத்தை மற்றவர்கள் மூலியமாக சொல்லப்படுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். இறைவன் இறுதியில் மறுமையில் அவர்கள் எப்படி பாராட்டப்படுகிறார்கள், அவர்கள் எடுத்துக்கொண்ட விதத்தை பொறுத்து இருக்கிறது. அதோட மட்டுமல்லாம அந்த செவ்வனே படைத்த நம்மளுடைய அந்த உடலமைப்பு, இந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப சகோதரர் முன்பு சொல்லிட்டு போனார். அதாவது நல்லது சொல்ற மாதிரி சொல்லிட்டு மறைமுகமா தீயதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல. அது பிறரால் இழைக்கப்படும் குற்றமாகும். ஆனால் நம்மை நாமே, அதாவது மனிதர்கள் ஒவ்வொருவரும் அறியாத காரணத்தினால அவர்களே தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தெரிஞ்சும் அதை என்ன பண்றாங்கன்னா, திரும்பி அந்த பீடியோ சிகரெட்டோ இந்த மாதிரி எல்லாம் குடிச்சிட்டு ட்ரிங்க் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு உடல் இந்த அருமையான தூய்மையான ஒரு உள்ளத்தை, தூய்மையான ஒரு உடலை அவங்க நஞ்சாக்கிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை முடிஞ்சவரையும் நல்லதான் சொல்லி அவங்கள நல்வழியை செலுத்திட்டு போனாலும் அங்க நமக்கு இறைவன் பார்க்கறான். அதாவது என்ன ஒரு விஷயம்னா, ஒவ்வொரு செயலிலையும் நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு விஷயமும் நல்ல விஷயமே சொல்லிட்டு போகணும்னா பேசிக் நாங்க என்ட்ரி ஆகிறதுக்கு இறைவனுடைய அதாவது நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய மறுமையிலே நம்ம விசாரணை நடத்தும் போது நமக்கு நல்ல ஒரு தீர்ப்பு அன்னைக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பேசிக்கலா, அதாவது இஸ்லாம் பத்தி தெரியாததுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதை பத்தி கவலை இல்லைன்றாங்க. ஏன்னா இஸ்லாமுக்கு வந்தது பிற்பாடு அன்னையிலிருந்து அவர்கள் அத்துணை பேரும் ஒரு புதிய குழந்தையாக, அதாவது பிறந்த குழந்தையாக பாராட்டப்படுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் இறைவனின் நீதிமன்றத்திலே. ஆகையினால் ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனுடைய செய்திகளையும் நல்ல ஒரு கருத்துரைகளும் ஒவ்வொரு மக்களிடையேயும் நாம் போதிக்கணும். இப்படி போதிச்சோம்னாக்க அவங்க வாழ்வும் சீரமையும், அவர்கள் குடும்பமும் அதாவது நல்ல வழிகள் நல்ல வழிகள் கொண்டு செல்வார்கள். அதோடு மட்டுமல்ல அவர்கள் மறுமையிலும் அவர்களுக்கு சொர்க்கம் என்று சொல்லக்கூடியது. இங்க என்ன ஒரு விஷயம் சர்ஜைன்னா, இன்மை மறுமை, அவ்வளவுதாங்க. இன்மையில நம்ம சுகபோகங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு மறுமை பத்தி கவலைப்படாம சில பேர் இந்த ஜென்மத்துல நான் நல்லா இருந்தா போதீங்க, இந்த ஜென்மத்துல நான் சுகபோகமா இருக்கணும், அதாவது காரு பங்களா எல்லாம் இருக்கணும், ஜாலியா இருக்கணும், மறுமையை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னாக்கா அங்க என்ன தண்டனை இருக்குங்கிறதெல்லாம் நம்ம உணர்த்தணும். அது சிலர் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அங்க என்னன்னா, அவன் சைத்தனின் பிடிகள் சிக்கி தவிக்கிறான், அவனால வர முடியல, தெரியும். ஆனா அதாவது கௌரவ பிரச்சனையின் காரணமாக இல்ல திமிரின் காரணமாக நிராகரிக்கிறாங்க. தெரியும், கண்டிப்பா தெரியும், தண்டனை ஒண்ணு இருக்குன்னு தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா எடுத்து புரிய வைக்கணுங்கிறது எனக்கு ஒரு நோக்கம். இந்த நமது அதாவது இஸ்லாமிய சமூகத்தினர் அத்தனை பேரும் இந்த தவா பணியில தான் இருக்காங்க. ஆகையினால எல்லாம் உள்ள இறைவனின் சார்பாக நாம் இந்த பணியில் சிறப்பாக மேலும் ஆற்ற வேண்டும் என்று எனக்கு இந்த வாய்ப்பளித்த
ஒரு வாய்ப்புக்கு இந்த நீதிமன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.